நம்முடைய பிதாவாகிய தேவனும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் நம் அனைவருக்கும் இந்த மாதம் முழுவதும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கர்த்தர் நோக்கி ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2025ஆம் ஆண்டை துவங்கி 7 மாதங்களை நாம் நிறைவு செய்து 8ஆம் மாதத்தை காண கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டை நம்முடைய திருச்சபை ஒளி வீசும் ஆண்டு என்று சொல்லி ஒளி வீசும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த மாதம் நற்செய்தியின் ஒளி வீசுவோம், நற்செய்தியின் ஒளி வீசுவோம் என்று சொல்லி நம்மை அழைத்த திருச்சபை அதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிற வேத வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் ஒளியாய் இருக்கிறார். ஒளி வீசுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஆம், இந்த தேவன் இருள் என்னும் சிறையிலிருந்து மக்களை விடுவிப்பதற்காக உலகத்துக்கு வருவேன் என்று எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக வாக்கு கொடுத்தார். அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக இயேசு என்னும் பெயரில் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். இயேசு என்ற பெயருக்கு இரட்சகர், இருளிலிருந்து விடுவிக்கிறவர் என்று அர்த்தமாம். அவர் எப்படி இருந்தார்? யோவான் 1:4 பார்க்கிற பொழுது அவர் ஜீவன், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆம், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்திலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக ஜீவனோடு வைத்திருக்கிறார்? நாம் ஒளி வீசும்படியாய், ஒரு நற்செய்தியாகிய ஆண்டவரை குறித்து நாம் ஒளி வீசும்படியாய் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இயேசுவின் வாழ்க்கையை கவனித்த மக்கள், இருளில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஒரு ஒளி உதித்தது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஏசாயா 9:2 பார்க்கின்றோம், மத்தேயு 4:15 பார்க்கின்றோம். ஆம், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த மாதத்திலே உங்களை கொண்டும் என்னை கொண்டும் தான் ஆண்டவரை அறியாத மக்களுக்கு வெளிச்சத்தை காண்பிக்கும்படியாய், அந்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு இந்த மாதத்தை கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். ஆம், இயேசு சென்ற இடமெல்லாம் ஒரு பிரகாசம் வீசியது. அவர் தன்னை பற்றி என்ன சொன்னார் என்று பார்க்கின்ற பொழுது யோவான் 8:12 நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கூட இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்க இந்த மாதத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆம், அவர் ஒளியாக இருந்தார், தேவன் ஒளியாக இருக்கிறார் என்பதை மனுமக்களுக்கு காட்டும்படியாகத்தான் மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே வந்தார். நம் இருதயம் கலங்காதிருப்பதாக. அவர் இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கமே அந்த வெளிச்சத்தை நீங்கள் நானும் காட்டும்படியாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழும்படியாய், ஒளியின் பிள்ளைகளாய் வாழும்படியாகத்தான் வந்திருக்கிறார். எனவே நீங்கள் நானும் கலங்கி இருக்க அழைக்கப்படவில்லை. நம்முடைய கலக்கம் எப்படிப்பட்டதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இருளில் இருக்கிற மக்கள் கலங்கலாம், ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையை கண்டும் கலங்காது இந்த மாதத்துக்குள்ளாக முன்னேறி செல்ல அழைக்கப்படுகின்றோம். இந்த மாதம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தின் மாதமாய், ஒரு அதிசயத்தின் மாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இருளின் காரியம் என்ன?
ஒளி எப்படி அதிலே இருந்ததோ அப்படியே இருளும் ஆதி முதல் இருந்தது என்று பார்க்கின்றோம். ஆதியாகமத்திலே பார்க்கின்ற போது 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாவதாக என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம், இருளையும் ஒளியும் இரண்டாக பிரித்து விட்டார். எனினும் ஒளியும் இருளும் அவர் கையில்தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, சங்கீதக்காரன் 139 12 சொல்கிற பொழுது, உமக்கு மறைவாயிரு இருளும் அந்தகாரப்படாது, இரவும் பகலும் மேல் வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம், நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்ம இருளின்குள்ளாக அனுப்புகின்றவர் அல்ல. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சம் வீசுகின்றவர்களாய் இருக்க அழைக்கப்படுகின்றோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறது, சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகின்ற கர்த்தர் தான் இந்த மாதத்திலே உங்களையும் என்னையும் நற்செய்தி அறிவிக்கும்படியாய் அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது பார்க்கின்ற போது யாத்திராகமம் 19:18 தேவன் சீனாய் மலையில் மோசே காட்சிகளுக்கு இறங்கின பொழுது அந்த மலை முழுவதும் அக்கினி காடாய் பற்றி இருந்தது என்று பார்க்கின்றோம். ஆம், ஜனங்கள் அந்த காட்சியை கண்டு பயந்து நடுங்கினார்கள். அந்த அக்கினி தோற்றம், அந்த வெளிச்சம் காண்போரை பிரகாசிக்க செய்தது. ஆனால் மற்றொரு பக்கம் காரிலும் அங்கு இருந்தது என்று உபாகமம் 4:11 பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மோசே அந்த வெளிச்சத்திலிருந்து வந்த பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று பார்க்கின்றோம். அவரை பார்க்க முடியாதபடி மக்கள் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த மாதத்திலும் அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிகழ்த்துகின்ற காரியங்கள் மூலமாய் நம்மை பார்க்கின்ற மக்கள் நம் மூலமாய் ஆண்டவரை கண்டுகொள்ளத்தக்கதாய் கிருபையாய் இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் ஆச்சரியமானவர். அவர் காரியங்கள் ஆச்சரியமானவைகளை செய்கின்றவராய் இருக்கின்றார். அவர் அற்புதத்தின் தேவன். இந்த மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை நிகழ்த்தி ஆண்டவர் அநேகருக்கு அவரை பிரதிபலிக்கத்தக்கதாய் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அநேக தடவைகளில் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய செயலிலும் நம்முடைய குறுகிய ஞானத்திற்கும் செய்கைக்கும் ஒப்பிட்டு பேசிவிடுகிறோம். ஆனால் தேவன் தேவன்தான், மனிதன் மனிதன்தான். தேவன் தேவன்தான், மனிதன் மனிதன்தான். நம்மை மண்ணென்று அவர் நினைவுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம், தம்முடைய அளவற்ற ஞானத்தின் நாள் வானத்தை அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி எரேமியா 10:12 பார்க்கின்றோம். அவருடைய வல்லமை ஞானம் ஆகியவற்றுக்கு அளவே இல்லை. நீங்கள் தேவனுடைய வல்லமையும் அவருடைய வசனத்தை அறிந்ததினாலே தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று நமது ஆண்டவர் இயேசு மத்தேயு 12:22 கூறினார். ஆம், அன்புக்குரியவர்களே, அறியாததினால் என்று பார்க்கின்றோம். அவருடைய வசனத்தை நாம் எப்படியாக அறிந்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய வசனம் ஜீவனுள்ளதாக இருக்கின்றது. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கின்றது. அவருடைய வசனம் இந்த நாளிலே உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எழும்பி நாம் பிரகாசிக்கத்தக்கதாய் கிரியை செய்ய ஜீவனுள்ளதாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, அதை நாம் அறிந்து செயல்படவும். கேட்கின்ற வார்த்தை, நாம் பிரசங்கிக்கின்ற வார்த்தை நம்மையும் மற்றவர்களையும் உயிர்ப்பிக்கின்றதாக இருக்க வேண்டும். ஆம், அநேகரை இந்த நாட்களுக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக நடத்த உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். பல முறையும் வேதனைகள் நம்மை வாட்டும் பொழுது, தொல்லைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அவர் மேல் வைக்க முடியாதவர்களாய் விடுகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே விசுவாசமற்ற வாழ்க்கை, அவிவிசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த விசுவாச வாழ்க்கை அவருடைய பிள்ளைகளிடத்தில் இல்லை, அவருடைய பிள்ளைகளிடத்தில் இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டோம். அவருடைய செயல்பாடின் மூலமாய் மற்ற ஆண்டவரை தூசிக்கின்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாம் வந்திருக்கின்றோம். நம்பிக்கையும் விசுவாசமும் அவர்கள் வைக்க முடியாதவர்களாய் இருக்கின்றார்கள். ஆண்டவர் இடத்திலே நான் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது
அவரிடத்திலே விசுவாசம் வைக்கின்ற பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் செய்கின்றவராய் இருக்கிறார். நமக்கு எல்லா தேவைகளையும் அறிந்த கர்த்தரை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நீங்கள் நானும் கலங்கி இருக்க வேண்டாம். இந்த புதிய மாதம் நிச்சயமாக ஒருவேளை நீங்கள் நானும் நம்முடைய விசுவாசத்தை ஒரு விசை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நாம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வைத்திருக்கின்றோம்? நம்முடைய முன்னோர்கள் வைத்திருந்த விசுவாசமும் ஆண்டவர் மேல் அவர்கள் வைத்திருந்த அந்த அசைக்க முடியாத விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது காரணம் அவருடைய வல்லமையும் நம்முடைய சக்திக்கும் ஒப்பிட்டு இவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும் என்று நினைக்கின்றோம். ஆனால் நம்மை காட்டிலும் என்றால் வேதவசனம் சொல்கிறது, நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழி அவருடைய வழி அல்ல. எனவே நீங்கள் அதை அறிந்து செயல்படுகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் செம்மையானவர்களை செய்வார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது 112 சங்கீதம் 4 செம்மையானவனுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும் என்று பார்க்கின்றோம். நாம் செம்மையாய் நீதியாய் நேர்மையாய் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இருளாய் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வெளிச்சத்தை உதிக்கின்றவராய் இருக்கின்றார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அதே போன்று யோபு 29:3 பார்க்கின்ற பொழுது அங்கு தேவன் அருளின் தீபத்தால் நான் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோபுடைய வாழ்க்கை நாம் அறிந்திருக்கின்றோமே. யோபு எவ்வளவாய் பாடுபட்டான், எவ்வளவாய் அவனுடைய சரீரத்திலே வேதனை இருந்தது. எல்லாவற்றையும் இழந்தவனாய் அவன் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய திருச்சமூகத்திலிருந்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவன் வாக்கு பண்ணினானே, அவன் விசுவாசித்தானே. அதன் மூலமாய் அவன் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? தேவன் அருளின தீபத்தால் நான் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி யோபு 29:3 சொல்கின்றார். அவனால் நீங்கள் நானும் இந்த உலகத்திலே நமக்கு இருளாய் இருக்கின்ற காரியங்கள் உண்டு, இருளாய் நமக்கு வருகின்ற காரியங்கள் உண்டு. நமக்கு எதிராய் வருகின்ற ஒவ்வொரு செயல்பாடும் இருளாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது அது அவருடைய தீபத்தால் நாம் எல்லாவற்றையும் கடந்து போக யோபுவை போல நீங்கள் நானும் சாட்சி பகர இந்த மாதத்தை கர்த்தர் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். சங்கீதக்காரன் 18:22 சொல்கின்ற பொழுது கர்த்தர் அருளிய வெளிச்சத்தினால் என் இருளானது வெளிச்சமாக மாறியது என்று பார்க்கின்றோம். கர்த்தர் அருளிய வெளிச்சத்தினால் என் இருளானது வெளிச்சமாக மாறியது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர் இந்த நாட்களிலே நீக்கி நம்முடைய கர்த்தருக்கு ஏற்ற ஒரு வெளிச்சத்தை நாம் கொடுக்கவும். ஏன்னால் நாம் ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கின்ற பொழுது, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே சங்கீதக்காரனுடைய அனுபவம் உங்களுடைய அனுபவமாக என்னுடைய அனுபவமாக நம்முடைய இருளானது வெளிச்சமாய் அவர் செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க அழைக்கப்படுகின்றோம். அதே போன்று மீகாவிலே பார்க்கின்ற பொழுது 7:8 நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் என் தேவன் என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லி மீகா சொல்கிறான். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் என் தேவன் என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருப்பார். ஆனால் நம்மை சுற்றிலும் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை இடைக்கட்டி அவர் நாம் எங்கு சென்றாலும் அவர் வெளிச்சத்தை நமக்கு வீசுகின்றவராயிருக்கின்றார். நம்முடைய இருளான வாழ்க்கை கடந்த மாதத்தோடு போய்விட்டது. இனி அதை குறித்து நீங்கள் நானும் கலங்கி இருக்க அழைக்கப்படவில்லை. மீகாவிடத்திலே இடைப்பட்ட ஆண்டவர் மீகா உட்கார்ந்திருந்த பொழுது அவனை சுற்றிலும் வெளிச்சமாய் இருந்த தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கும் அதே அற்புதத்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண இந்த நாட்களில் நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்னால் என் தேவன் என்னை சுற்றிலும் வெளிச்சமாக இருப்பார் என்று சொல்லி மீகா சொல்கிறாரே. அந்த அனுபவம் அல்லவா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை. அந்த அனுபவத்தின் அல்லவா நீங்கள் நான் இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற காரியங்கள் உண்டு. சத்துருவானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் அலைந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவன் சிங்கம் அல்ல இன்னைக்கு. ஆனால் இன்றைக்கு சிங்கம் போல அவன் இருக்கின்ற பொழுது நீங்கள் எந்த சூழ்நிலும் ஆண்டவர் என்னை சுற்றிலும் வேலை அடைத்திருக்கின்றார், அவர் வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம். என்றால் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பொறாமையின் ஆவி, கோபத்தின் ஆவி, இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது எல்லா இடங்களிலும்
பிரிவினின் ஆவியை இருக்கின்றது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வெளிச்சம் வீசுகின்றவர்களாய் அநேகர் ஆண்டவரை கண்டுகொள்ளத்தக்கதாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்த சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆம், அவர் இருளை வெளிச்சமாக்குகிறவர் தான். அவர் ஒருவரால் தான் முடியும், யாராலும் முடியாது. நமக்கு தெரியும், ஒரு இருட்டான ரூம்லே ஒரு சின்ன மெழுகுவர்த்தியை தீக்குச்சியை நாம் வைக்கின்ற பொழுது அந்த வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றது. அதனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த மாதத்திலே அப்படியாக இருள் நிறைந்திருக்கின்ற இந்த உலகத்திலே, இந்த இருள் நிறைந்திருக்கின்ற சமுதாயத்திலே நீங்கள் நானும் வெளிச்சத்தை காட்டுகின்றவர்களாய் வெளிச்சமாய் நம்மை வைக்க தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் அருளிய தீபத்தினால் நாம் இருளை கடந்து செல்வோம். இந்த தேவன் நமக்கு வெளிச்சமாய் இருப்பதால் நாமும் இருளை கடந்து செல்ல முடியும். அன்றைக்கு நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு கடந்து செல்ல செய்தவர் நமக்கும் ஒளியாக இருந்து நம்மை கடந்து செல்ல இந்த மாதம் அழைத்திருக்கின்றார். இந்த மாதத்தில் நிச்சயமாக அவர் கொடுக்கின்ற அந்த ஜீவ ஒளியை பெற்றுக்கொண்டு நாம் ஜீவனோடு கூட நாம் இந்த உலகத்திலே நமக்கு வைத்திருக்கின்ற ஓட்டத்தை ஓடுவோம். இந்த மாதத்தில் நிச்சயமாக நீங்களும் நானும் ஜெயம் அடிக்கின்றவர்களாய் நாம் கடந்து செல்ல அழைக்கப்படுகின்றோம். ஆகவே நம்முடைய தைரியத்தை இழந்து விடாதிருப்போம். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கின்றார். இன்றைக்கு கலங்கியிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆற்றி தேட்ட சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு போராட்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, வியாகுலங்கள் உண்டு. எல்லாவற்றிலும் அந்த இருளின் சக்தியிலிருந்து, ஆதிக்கத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணி நாம் ஒளியின் பிள்ளைகளாய் ஒளி வீசுகின்றவர்களாய் இந்த நாட்களில் நடக்க கர்த்தர் அழைக்கின்றவராயிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இந்த மாதத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த மாதத்திலே தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்திலே எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்படினால அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவேனும் இருள் இல்லாதபடி நாம் இருக்கவும், ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளவும் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த மாதத்திலே நிச்சயமாக நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களும், நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களும், நம்முடைய பேர பிள்ளைகளும் ஆண்டவருக்கு சாட்சியாய் நற்செய்தி பரப்புகின்ற ஒளி வீசுகின்றவர்களாய் இருக்க ஆண்டவர் அழைக்கின்றார். அழைத்த ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அதை எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார். என்றால் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தைக்கு ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் தான் நம்மிடத்திலே கிரியை செய்கின்றதாக இருக்கின்றது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது என்று பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கின்றார். மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றின கர்த்தர் இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் நம்மோடு கூட இடைபடுகின்றவராய் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். அதை யாராலும் நம் பறித்து கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களும் நம்முடைய சமுதாயத்தில் ஆண்டவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் பெற்றுக்கொள்ளவும், நம்முடைய திருச்சபையும் ஆண்டவருக்கென்று நற்செய்தி வீசுகின்ற திருச்சபையாய், நற்செய்தியின் ஒளியை வீசுகின்ற திருச்சபையாய் இந்த மாதம் இருக்க கர்த்தர் அழைத்திருக்கின்றார். அதை அறிந்து ஒவ்வொருவரும் செயல்படுவோம். ஆண்டவர் தாமே கேட்ட வார்த்தையின் மூலமாய், ஆண்டவரே தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரே எவ்வளவு வேணும் இருளில்லை என்ற வார்த்தையின்படி நற்செய்தியின் ஒளியை வீசவும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்ற வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே இருளான காரியங்கள் நம்மை பற்றி கொள்ளாதபடி ஆண்டவருக்கு ஒளி வீசுகின்றவர்களாய் இருக்க நம்மை அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நாம் ஒவ்வொருவரும் பிரியமானவனே, நீ வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல, உன் ஆத்மா வாழ்ந்து சுகித்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதன் மூலமாய் ஆண்டவருக்கு நாம் நற்செய்தி அறிவிக்கின்றவர்களாய் ஒவ்வொருவரும் இருக்க உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானதாமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெத்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எங்களுக்காக இந்த உலகத்திலே வந்தீர். ஆம் கர்த்தாவே, தேவன் ஒளியார் இருக்கிறார் என்பதையும்
அவர் மனுமக்களுக்கு காட்டும்படியாய் மனுஷ ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வந்ததின் நோக்கம் இயேசு என்ற பெயராக, இயேசு என்பதற்கு அவர் சகல ஜனங்களின் பாவங்களையும் சுமந்திருக்கிறவர். ஆம் கர்த்தாவே, நீ இந்த உலகத்திலே வந்து எங்களுடைய பாவ குற்றங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து நாங்கள் கர்த்தாவே இருளில் இருந்த பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற நீர் கர்த்தாவே இந்த உலகத்திலே வந்தீரே. அதை நாங்கள் கர்த்தாவே விசுவாசிக்கிறோமப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் இருளான காரியங்களிலிருந்து விடுதலை பண்ணி நாங்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உம்மை பிரதிபலிக்கின்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய வல்ல கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, கேட்ட வார்த்தை அவர்களுக்குள்ளாக கிரியை செய்யவும், அவர்கள் கர்த்தாவே வரக்கூடிய நாட்களிலே கர்த்தாவே அவர்கள் மூலமாய் ஒரு ஜன கூட்டத்தை அவர்கள் ஆதாயப்படுத்தத்தக்கதான கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆம் கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் இருளிலே நின்று விடாதபடி இருளை கடந்து போனேன் என்று சொல்லி யோபு சொன்னது போல நாங்களும் இருளை கடந்து போக நீர் அருளுகின்ற தீபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். ஆம் கர்த்தாவே, இந்த மாதம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே, இதோ கர்த்தாவே நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் குடும்பத்தின் பிள்ளைகளும் திருச்சபையும் சமுதாயமும் பெற்றுக்கொள்ளவும் நீ கிருபையாய் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவனை கர்த்தாவே உம்மை அறியாத மக்கள் எல்லாம் கண்டு நீர் ஒருவரே ஒளியா இருக்கிறீர் என்ற அந்த விசுவாசத்திலே உம்மை நோக்கி பார்த்து அவர்கள் முகம் அன்றைக்கு மோசே முகம் பிரகாசித்தது போல ஒவ்வொருடைய முகமும் பிரகாசிக்க நீர் கிருபையாய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம்ப்பா. நாங்கள் கர்த்தாவே இந்த மாதத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை நீர் எங்களுக்கு தாரும். நாங்கள் உமக்கென்ற நற்செய்தி பணியாளர்களாய் நாங்கள் கடந்து செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் பிதாவே, உடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்தில் பூமி செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தில் தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமன்றித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவிலே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் சமாதானமும் நம் அனைவரோடும் இந்த மாதம் முழுவதும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.